நேர்மை சுடராகி உண்மையாய் உதித்த தெய்வமே வர வேண்டும். வீழ்ச்சியும் தோல்வி அன்றோ
துன்பப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதென்று கூறிய ஆண்டவரே, நீதிக்காக குரல் கொடுத்த எங்கள் தேவனே, நற்கருணையின் ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம். கடல் கடந்து பல வேதனைகளோடும் துன்பங்களோடும் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டால் விண்ணரசு எங்களுக்குரியதென்று சொன்னீரே. ஆண்டவரே, இன்று நாங்கள் மீண்டும் மீண்டுமாக நரகத்தின் வேதனைகளை எங்களுடைய வாழ்விலே அனுபவித்த வண்ணம், எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்த வண்ணம், எங்களுடைய வாழ்விலே வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையிலே கடல் கடந்து இந்த இடத்திலே உம்முடைய பதியை நோக்கி நாங்கள் ஓடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கின்ற உம்முடைய இந்த அன்பு பிரசன்னத்திலே, அபிஷேகம் தருகின்ற இந்த பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் இருக்கின்ற வேளையிலே எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் அனைத்தும் தீரும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை பொறுப்படும் அப்பா, எங்களை பொறுப்படும் ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனை எங்களை பொறுப்படுத்தருளும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் என்று சொன்னீரே. இந்த வழியிலே வாழ்க்கையின் சுமைகளோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் சொல்ல முடியாத துன்பங்களோடும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழியிலே எங்களை பொறுப்பெடுத்து உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அதிசயத்தினால், உம்முடைய அற்புதத்தினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழியிலே எங்களை பொறுப்படுத்தலும், எங்களை பொறுப்படுத்த முடிய அபிஷேக மழையினால் இந்த இடத்திலே எங்களை நிரப்பியறலும். ஆண்டவரே, சில மணி துளிகள் நாங்கள் இந்த வேளையிலே மோடி இருக்க ஆசைப்படுகின்றோம், ஆசையோடு வாஞ்சியோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் எங்களை பொறுப்படுத்து, எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பொறுப்படுத்தலும். ஆண்டவரே, நாங்கள் சுமைகளோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, வேதனைகளோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நீதாவே எங்களை கடைக்கண் கொண்டு பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றீர், எங்களுக்கு சுகம் தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றீர், உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகின்ற தேவனாக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீதியின் தேவனாக நீர் இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து வந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அணுமணுவாக நாங்கள் செத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, துன்பங்களும் வேதனைகளும் எங்களை வாட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, சொல்ல முடியாத துன்பங்களோடு இருக்கின்றோம், வெளியே சொல்ல முடியாத துயரங்களோடும் வேதனைகளோடும் இந்த வழியிலே உம்முடைய பாதத்திலே இருக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களை பொறுப்பெடுத்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினால் நிரப்பி இந்த மணித்துளிகள் நாங்கள் உம்மை அனுபவிக்க ஆசைப்படுகின்றோம். ஆண்டவரே, உம்மை அனுபவிக்க ஆசைப்படுகின்றோம், உம்மை பற்றிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். ஆண்டவரே, இந்த வழியிலே நீரே எங்கள் மீதும் எங்களுடைய குடும்பத்தின் மீதும் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அருள்மலையை பொழிய வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அருள்மலையை பொழியும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பொழியும் ஆண்டவரே, உம்முடைய அதிசயத்தை பொழியும் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய அபிஷேகம் இந்த வேளையிலே எங்கள் மீது நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தை பொழியும் ஆண்டவரே, எங்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தை பொழியும். இயேசுவே, எங்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தை பொழியும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். நீதியின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளாக இந்த விளத்திலே கடல் கடந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். பல்வேறு தேவைகளோடும் வேண்டுதல்களோடும் இந்த இடத்தில் நிற்கின்றோம். அப்பா, எங்களை பொறுப்படுத்தலும், எங்களை பற்றி கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம், உம்மிடத்திலே நாங்கள் சரணடைந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வலியும் ஒளியும்
நீர் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த இடத்திலே நாங்கள் நிற்கின்றோம் ஆண்டவரே. இந்த வழியிலே நாங்கள் உம்மை போற்றி புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே. உம்மிடத்திலே நாங்கள் சரணடைந்து எங்களுடைய வாழ்வின் ஒளியாக நீர் இருக்கின்றீர் என்பதை இந்த வழியிலே நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்மை நாங்கள் பற்றி கொண்டு நீர் எங்களுடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளையும், எங்களுடைய வாழ்விலே நீர் நடந்து வருகின்ற பாதைகளையும், எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களோடு இருக்கின்ற உடன் இருப்பையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைத்து பார்த்து ஒளியாகிய உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்மை போற்றி புகழ்ந்து ஆத்மாவின் ஒளியாக எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்றீர் என்பதை இந்த வழியிலே நாங்கள் உணர்ந்து உமக்கு நாங்கள் உம்முடைய பாதத்திலே சரணடைந்து உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். அமர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவருடைய அன்பான பிரசன்னத்திலே ஓடோடி வந்து அமர்ந்திருக்கின்றோம். கண்களை மூடியவர்களாக, எங்களுடைய இதயங்களை திறந்தவர்களாக, எங்கள் முன்னே பிரசன்னமாயிருக்கின்ற அந்த ஆண்டவரை எங்கள் உள்ளத்தில் இருந்து, எங்கள் இதயத்தில் இருந்து போற்றுவோம், ஆண்டவரை புகழுவோம், ஆராதனைக்குரிய தெய்வத்தை ஆராதிப்போம். ஆத்மாவின் ஒளியே, அடையாத விளக்கே, உன் திருப்பாதம் சரணம். ஆத்மாவின் ஒளியே, அடையாத விளக்கே, உன் திருப்பாதம் சரணம். சரணாவதியாக்குங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்திலே சரணாவதியாக்கி பாடுவோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே வல்லவரே அப்பா, நீர் ஒருவரே உண்மையான தெய்வம் என்பதை உணர்ந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. போற்றுகின்றோம் அப்பா, உண்மையே புகழுகின்றோம், உண்மை ஆராதித்து பாடுகின்றோம் என்று சொல்லி எல்லோருமாக இணைந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து பாடுவோம். அடையாத விளக்கே, உன் திருப்பாதம் சரணம். ஆத்மாவின் ஒளியே, அடையாத விளக்கே, உன் திருப்பாதம் சரணம். சரணம் உன் தாயுனை மறந்தால், உன் தந்தையுனை வெறுத்தாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிடவே இல்லை என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆய்ந்து அறிந்திருக்கின்ற தந்தை அவர் இந்த நேரத்தில் பிரசன்னமாயிருக்கின்றார். நாங்கள் அழுகின்ற போதெல்லாம் எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகின்ற தெய்வம் அவர் எங்கள் முன்னே பிரசன்னமாயிருக்கின்றார். ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழுவோம், புகழ்ச்சிக்குரிய தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து போற்றி புகழ்ந்து பாடுவோம். விளக்கே, உன் திருப்பாதம் சரணம்.
நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரை நீர் எவ்வளவு தூரம் என்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி கேட்டேன். அவரோ இவ்வளவு தூரம் என்று சொல்லி தன்னுடைய 2 கரங்களையும் விரித்தவராக எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே பலியான தெய்வம் அவர். இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த தெய்வத்தை நாங்கள் போற்றுவோம், அவருடைய அன்பை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டவர் நீரப்பா. இந்த நேரத்திலே நான் உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகின்றேன் என்று சொல்லி உற்சாகத்தோடு ஆண்டவரை புகழுவோம். வாழ்க்கையிலே கவலைகள் வருகின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகின்ற பொழுது நான் கண்ணீராலை நிறைந்து ஆண்டவரே என்னுடைய துன்ப துயரங்களை யாரிடம் சொல்லுவேன் என்றெல்லாம் நான் கதிகலங்கி நிற்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னோடு அரவணைத்து கரம் பிடித்து வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கின்றார். ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய உதடுகளில் இருந்து எப்பொழுதும் இடைவிடாது போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் ஒருவரே முன்னலகம் விட்டு மண்டலகம் வந்த தெய்வம். ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொண்ட மீட்பராக இருக்கிற ஆண்டவரே, உன்னுடைய அன்பை நினைத்து இந்த நேரத்தில் நான் போற்றி புகழ்ந்து பாடுகின்றேன் அப்பா என்று சொல்லி எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம். வெளுக்காக நானும் தேய்கின்ற போது, வெளுக்காக நானும் தேய்கின்ற போது, எல்லோருமாக சேர்ந்து எங்களை எல்லாம் சரணாகதியாக்கி சரணம் 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 ஆத்மாவின் ஒளியாக எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவராக வல்லமையோடு இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்திருக்கின்றோம். கருவறையில் உருவாகும் முன்பே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்த ஆண்டவர், 10 மாதம் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த தாயிலும் மேலாக எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவராக இந்த நற்கருணை ஆண்டவர் எங்களோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார்.
இந்த ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் எங்களுடைய வாழ்வில் செய்கின்ற எல்லா நன்மைகளையும் நாங்கள் மீண்டும் மீண்டுமாக நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை புகழ்ந்து பாடுகின்ற வேளையிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் அளவு கடந்த விதமாக அன்பு செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எனவே இந்த வேளையிலே இந்த ஆண்டவரை நாங்கள் தீப தூப மலர் கொண்டு மீண்டுமாக ஆண்டவரை ஆராதிப்போம். தீபத்தோடும் மலரோடும் தூபத்தோடும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற வேளையிலே நாங்கள் மீண்டுமாக ஆண்டவரை புகழுகின்ற பிள்ளைகளாக மாறுகின்றோம் என்ற உணர்வோடு ஆண்டவரை நாங்கள் இந்த வழியிலே உருக்கமாக நம்பிக்கையோடு ஆராதிப்போம். இவர் புகழ்ச்சிக்குரியவராக இருக்கின்றார், வல்லமைக்குரியவராக இருக்கின்றார், அதிசயங்கள் செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எங்கள் மத்தியிலே இந்த வேளையிலே பிரசன்னமாகி இருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற உன்னத தேவனாக இந்த ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு எங்களோடு பயணிக்கின்ற இந்த ஆண்டவரை நாங்கள் தீப தூப மலர் கொண்டு ஆராதித்து போற்றி புகழ்ந்து எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை இந்த வேளையிலே நாங்கள் புகழ்ந்து பாடி ஸ்துதித்து ஆராதிப்போம்.
ஒப்படைக்கின்ற வேளையிலே யாரும் எங்களை தீர்ப்பிட முடியாது. ஆண்டவர் ஒருவரே எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவராக, எங்கள் மீது பற்றுக்கொண்ட ஆண்டவராக, நாங்கள் ஒவ்வொருவரும் முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்ட ஆண்டவராக இந்த நற்கருணை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்றார். எனவே இந்த வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவர் எங்களை தொட வேண்டும், எங்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும், எங்களுடைய உள்ளத்தை தொட்டு எங்களை தூய்மையாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாடுவோம். நாங்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய ஊனியல்வின் இச்சைகளுக்கு நாங்கள் அடிமையாகி என்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஊனியல்வின் இச்சைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவத்தின் கட்டுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவத்தின் சேற்றுக்குள்ளே நாங்கள் வீழ்ந்து கிடக்கின்றோம். நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஓடி வருகின்ற வேளையிலே, அவரிடத்திலே வீழ்ந்து கிடக்கின்ற வேளையிலே நிச்சயமாக ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் தொடக்கூடியவராக இருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாடுவோம். நிச்சயங்களுக்குள் இருக்கின்ற எங்களை ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடி செல்வோம். ஒரு முறை அந்தோனியார் சிறுவனாக இருந்த பொழுது யாரோ கதவு தட்டுகின்ற சத்தம் கேட்கிறது. அந்தோனியார் கதவை திறந்து பார்க்கின்றார். அங்கே ஒரு சிறுவன் ஒரு பையோடு நிற்கின்றான். அவன் ஒரு பிச்சைக்காரனை போல நிற்கின்றான். அந்தோனியார் அவனை பார்த்து கேட்பார், தம்பி, உனக்கு என்ன வேண்டும்? உணவேதும் கொண்டு வரட்டுமா? அவன் வேண்டாம் என்று சொல்லுகின்றான். மீண்டும் அந்தோனியார் அவனை பார்த்து கேட்பார், உனக்கு பணம் ஏதும் வேண்டுமா? வேண்டாம் என்று சொல்லுகின்றான். அந்தோனியார் சொல்லுகின்றார், உனக்கு என்னதான் வேண்டும்? அவன் பையை திறந்து காட்டுகின்றான். அங்கே சில இதயங்கள் இருக்கின்றன. அவன் சொல்லுகின்றான், நான் நல்ல இதயங்களை தேடி போகின்றேன், நான் நல்ல இதயங்களை தேடி போகின்றேன், நீயும் உன் இதயத்தை தருவாயா என்று கேட்கின்ற பொழுதுதான் அந்தோனியார் கண்டு கொண்டார், அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அந்த ஆண்டவர் எங்களுடைய இதயங்களையும் தேடி வந்திருக்கின்றார். திருவழிபாட்டில் சொல்லுகின்றார், நான் உன் இதய கதவில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன், யாராவது என் குரலை கேட்டு உங்கள் இதயத்தை திறப்பீர்களானால் நானும் தங்குவேன் என்று சொல்லுகின்றார். எனவே எங்களுடைய இதயங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவரை தொடும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்போம். எங்களை தொட்டு தூய்மையாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்டு பாடுவோம். இந்த வேளையிலே அருட்தந்தையர்கள் பாவ சங்கீதனம் கொடுப்பதற்காக இருக்கின்றார்கள். அருட்தந்தை பாவ சங்கீதனம் எடுக்கின்ற வேளையிலே எங்களுடைய பாவங்கள் கழுவப்படுகின்றது, எங்களுடைய உள்ளங்கள் தூய்மையாக்கப்படுகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலே நல்ல பாவ சங்கீதனம் எடுக்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார். எனவே ஆங்காங்கே அருட்தந்தையர்கள் பாவ சங்கீதனம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். விரும்பியவர்கள் நாங்கள் பாவ சங்கீதனம் அருட்சாதனத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற வேளையிலே எங்களுடைய உள்ளங்கள் தூய்மையாக்கப்படுகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு பாவ சங்கீதன அருட்சாதனத்தையும் இந்த வேளையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடி சிரித்துக் கொள்ளுவோம்.
பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கின்றோம் அப்பா. எங்களுடைய உடலினாலே நாங்கள் இன்று பாவம் செய்கின்றோம். இன்று நாங்கள் ஊனியல் வினைச்சைகளுக்கு அடிமையாகி போய் இருக்கின்றோம் ஆண்டவரே. இதனால் எங்களுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புகளினூடாகவும் நாங்கள் பாவம் செய்கின்ற மனிதர்களாக மாறிவிட்டோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இந்த உடலின் உறுப்புகளினூடாக பாவத்திற்கு தூண்டிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்ளுகின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய பார்வைகள் அனைத்தும் தீயவற்றை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. தீயவற்றை நாங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுடைய காதுகளினாலும் எங்களுடைய கண்களினாலும் எங்களுடைய உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றினாலும் இன்று நாங்கள் பாவம் செய்கின்ற மனிதர்களாக மாறிவிட்ட நிலையோடு இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களுடைய உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நீர் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து செபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றினூடாகவும் இன்று நாங்கள் தீமைக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. தீயவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றோம், தீயவற்றை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தீய சூழலுக்குள்ளே, தீய சமூகத்துக்குள்ளே, தீமையுடைய கலாச்சாரத்துக்குள்ளே நாங்கள் இன்று உள்ளாக்கப்பட்டு இன்று தீமைக்குள்ளே உழன்று கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் அனைத்தும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர் தொட வேண்டும் என்று சொல்லி, அவற்றினூடாக நாங்கள் தூய்மையடைய வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே உம்மை பார்த்து செபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே எங்களுடைய உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நீர் தொடும் ஆண்டவரே. இயேசுவே தொடும் ஆண்டவரே. நாங்கள் குணம் பெற வேண்டும். எங்களுடைய உள்ளங்கள் தூய்மையாக வேண்டும். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய நோக்கங்கள் அனைத்தும் தூய்மையாக பட வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து செபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை தொடும். காதுகளை குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. வல்லமையோடு எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்ற ஆண்டவரே, இந்த வேளையிலே என்னுடைய மன வேதனைகளோடு, மன துன்பங்களோடு இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே இருக்கின்றேன் ஆண்டவரே. என்னுடைய மனதினாலே இன்று நான் பாவம் செய்கின்ற மனிதனாக நான் மாறிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உடல் நோய்கள் மட்டுமல்ல, நான் இன்று மனநோய்க்கு உள்ளாகி போயிருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய மனநோய்க்கு காரணம் எனக்குள்ளே இருக்கின்ற பகைமை உணர்வுகள், வரட்டு கௌரவங்கள் எனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது. எனக்குள்ளே இருக்கின்ற சுயநலங்கள் எனக்குள்ள இருக்கின்ற மனநோய்க்கு காரணமாக இருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ளுகின்றேன் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளையாக
உண்மையாக நான் உம்மிடத்திலே வருகின்றேன் ஆண்டவரே. எத்தனையோ பேரை மன்னிக்க முடியாத மனிதனாக இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சொந்த பெற்றோரை நான் மன்னிக்க முடியாத மனிதனாக, என்னுடைய சொந்த சகோதரத்தை மன்னிக்க முடியாத மனிதனாக நான் இன்று சொத்துகளுக்கு அடிமையாகி போய் பகைமை உணர்வுகளோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உணர்வுகளை நான் நினைத்து பார்க்கின்றேன் ஆண்டவரே. என்னுடைய உறவுகளை நான் மன்னிக்க முடியாமல் நான் பகைமை உணர்வுகளோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வரட்டு கௌரவங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கின்ற இந்த வரட்டு கௌரவங்களை நான் தூக்கி எறிந்துவிட்டு, பகைமை உணர்வுகளை நான் தூக்கி எறிந்துவிட்டு இந்த வேளையிலே உம்மிடத்திலே வருகின்றேன் ஆண்டவரே. என்னுடைய உறவுகளை, என்னுடைய சொந்த சகோதரர்களை, என்னுடைய பெற்றோரை, என்னுடைய நண்பர்களை நான் மன்னித்து வாழ துடிக்கின்றேன் ஆண்டவரே. இந்த வேளையிலே என்னுடைய உள்ளத்தை தொட்டு எனக்குள்ளே இருக்கின்ற பகைமை உணர்வுகளையும் வரட்டு கௌரவங்களையும் சுயநல போக்குகளையும் நீர் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து மன்றாடி செபிக்கிறேன் ஆண்டவரே. இதிலிருந்து நான் நீர் என்னை தொடுகின்ற வேளையிலே இந்த மன நோயிலிருந்து நான் விடுதலை அடைய முடியும் என்பதை நம்புகிறேன் ஆண்டவரே. நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே ஓடி வருகின்றேன் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, இந்த வேளையிலே யார் யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் நான் இருக்கின்றேனோ அவர்களை மன்னிக்கக்கூடிய சக்தியையும் பலத்தையும் மனத்திடனையும் இந்த வேளையிலே நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே விழுந்து கிடந்து மன்றாடி புலம்புகின்றேன் ஆண்டவரே. என்னை தொடும் ஆண்டவரே, என்னுடைய மனதை தொடும் ஆண்டவரே, என்னுடைய உம்முடைய வல்லமையினால் தொடும் ஆண்டவரே. இயேசுவே தொடும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை தொடும் ஆண்டவரே, நான் உம்மை போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பாட்டு கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய தொடும் ஆண்டவரே, என்னுடைய கண்களை, என்னுடைய காதுகளை, என்னுடைய உடலினை, என் இதயத்தை, என்னுடைய கால்களை, என்னுடைய கைகளை தொடும் ஆண்டவரே. உம்மை போல நான் மாற வேண்டும். உம்முடைய கண்களை போல என்னுடைய கண்கள் எல்லாம் இரக்கமுள்ள கண்களாக மாற வேண்டும். உம்முடைய காதுகளை போல என்னுடைய காதுகள் எல்லாம் உம்முடைய வார்த்தை வைக்கின்ற காதுகளாக மாற வேண்டும். என்னுடைய நாவுகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையை உரைக்கின்ற நாவுகளாக மாற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய கைகள் எல்லாம் உம்மை போல் அடுத்தவருக்கு உதவி செய்கின்ற கைகளாக மாற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய கால்கள் எல்லாம் நிச்சயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். ஆண்டவர் நேரத்திலே உங்களை தொடுகின்றார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். இரக்கத்தை பொழிகிறார். எங்களை மன்னிக்கின்றார். ஒவ்வொருவரையும் மன்னிக்கின்றார். எங்களை தொடும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவத்தின் இச்சைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தீமைக்குள்ளே நாங்கள் உள்ளாகி கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. என்று இந்த உலகம் தருகின்ற ஆசைகளுக்கு அடிமையாகி போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. போதை பழக்கங்களுக்கு உள்ளாகி எங்களுடைய உடலிலே நாங்கள் தீய சக்திகளுக்கு உள்ளாகி நாங்கள் உடலின் நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையோடு உம்மை நோக்கி மன்றாடி செல்கின்றோம் ஆண்டவரே. நீர் எங்களை குணப்படுத்த வேண்டும், எங்களை சுகப்படுத்த வேண்டும். உம்முடைய வல்லமையினால் எங்களுக்கு நலம் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மை பார்த்து செபிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் சுகம் பெற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே துடிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்படைத்து நாங்கள் இந்த வேளையிலே செபித்திருக்கின்றோம் ஆண்டவரே. நீர் எங்களை தொட்டிருக்கின்றீர் என்பதை உணர்ந்து கொண்டு மீண்டுமாக நாங்கள் சுகம் பெற வேண்டும், நாங்கள் நலம் பெற வேண்டும், நாங்கள் பலத்தோடு வல்லமையோடு
வாழ வேண்டும் என்கின்ற வாஞ்சியோடு இந்த வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடி செபிக்கின்றோம் ஆண்டவரே. சுகம் பெறும் எங்களுக்குள்ளே நாங்கள் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் நலம் பெற வேண்டும் என்று சொல்லி, எங்களுடைய உடலில் இருக்கின்ற நோய்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லி, எங்களுடைய மனங்களுக்குள்ள இருக்கின்ற தீமைகள் அகல வேண்டும் என்று சொல்லி, தீமையின் கட்டுக்கள் எங்களிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கின்றோம் ஆண்டவரே. நீங்களே எங்களுக்கு சுகம் தரும் நலம் தரும் மருத்துவராக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் வருகின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு சுகம் தாரும், எங்களுக்கு பலம் தாரும், எங்களுக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே, வல்லமை தாரும். எல்லோருமாக இந்த நேரத்திலே எழுந்து நிற்போம். ஆண்டவர் முன்னாடி நாங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து நின்றவர்களாக இந்த இடத்திலே ஆண்டவரிடம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கவிருக்கின்றோம். ஆண்டு இரத்த போகக்கூடிய பெண் ஆண்டவரிடம் ஓடி வந்தாள். நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி அவள் ஓடி வந்தாள். ஆண்டவருடைய ஆடையை தொட்டாள், வல்லமை பாய்ந்தது, அவள் சுகம் பெற்றாள். கானானிய பெண் ஆண்டவர் பின்னாடி ஓடி வந்தாள். என்னுடைய மகள் பேய் பிடித்து கிடக்கிறாள், அவளை சுகப்படுத்தும். ஆண்டவர் சொன்னார், அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியபடியே நிகழட்டும் என்று சொன்னார். சொன்ன அந்த கணமே அவள் சுகம் பெற்றாள். பார்வையற்றவன் இயேசுவை பார்த்து கத்தினான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தினான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்னான், நான் பார்வை பெற வேண்டும். அவன் பார்வை பெற்றவனாக திரும்பி சென்றான். எத்தனையோ ஆண்டுகள் எடுந்து நடக்க முடியாதவன் ஆண்டவரை சந்தித்தான். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய படுக்கையை சுற்றி கொண்டு நீ எழுந்து நட. அவருடைய வார்த்தையை கேட்டவன் உற்சாகத்தோடு எழுந்து நடந்தான். பிரியமானவர்களே, அந்த வல்லமையுள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிற்கின்றோம். இந்த நேரத்திலே சுகத்தை தருபவர், எங்களுக்கு பலத்தை தருபவர், எங்களுக்கு ஆறுதலை தருபவர், தீர முடியாத வியாதிகளை குணப்படுத்துகின்றவர் இந்த உன்னதமான நேரத்திலே எங்களை தொடவிருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவிருக்கின்றார். எனவே ஒப்புக்கொடுங்கள். கண்களை மூடி எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வை, இளைஞர் யுவதிகளை, தீர முடியாத வியாதிகளோடு இருப்பவர்களை, முதுமை நிலையிலே அநாதர்வாக இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே சுகத்தை தர வேண்டும், பலத்தை தர வேண்டும், உச்சி முதல் உள்ளங்கால் வரை எங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்போம். இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. எல்லோருமாக சேர்ந்து இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. எல்லோருமாக சேர்ந்து ஆண்டவரிடம் எங்கள் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரை தொடும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரை தொடும் ஆண்டவரே, உடைய வல்லமையினாலே நிறையும் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தில் ஓடோடி வந்து நிற்கின்றோம் அப்பா. எங்கு செல்வது, யாரிடம் போவதென்று தெரியாமல் உடைய பாதத்தந்தை ஓடோடி வந்து நிற்கின்றோம் ஆண்டவரே. எங்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே, வல்லமையை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். கேட்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த வல்லமையுள்ள தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவார். எனவே உற்சாகத்தோடு ஆண்டவரிடம் கேட்டு பாடுவோம். எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம்பலம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் சுவிவா
வார்த்தையால் சுகமானே எல்லோரும் சேர்ந்து உம் வார்த்தையால் சுகமானே உம் தழும்புகளால் சுகமானே உம் தயவினால் ஏசையா ரட்சகரே என்று சொல்லி ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் உம் வார்த்தையால் வல்லமையை இந்த வேளையிலே எங்கள் மீது பொழிய வேண்டும் என்று சொல்லி பார்த்து சபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே வல்லமையுள்ள ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய உடலிலே பல்வேறு விதமான நோய்களோடு வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய உடலிலே பல்வேறு விதமான நோய்கள் எங்களை அழுத்திக் கொண்டிருக்கின்றது ஆண்டவரே. யாருமே குணப்படுத்த முடியாத நோய்களோடு நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. முதுகு நோய்களோடும் இதயத்திலே பல்வேறு விதமான நோய்களோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய திரு ரத்தம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். உம்முடைய திரு ரத்தத்தினால் நீர் எங்களுடைய நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து மன்றாடி சபிக்கின்றோம் ஆண்டவரே. தோல் நோய்களோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய திரு ரத்தம் எங்கள் மீது குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில நோக்கி மன்றாடி சபிக்கின்றோம் அப்பா. இயேசுவே, நீர் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறீர், கிருபையுள்ள ஆண்டவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எங்களை குணப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த வேளையிலே நாங்கள் முதுகு நோய்களோடும் இதய நோய்களோடும் இருக்கின்ற நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடி செபிக்கின்றோம் அப்பா. இந்த வேளையிலே எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் குணப்படுத்தும், உம்முடைய வார்த்தையினால் குணப்படுத்தும், உம்முடைய தொழுகையினால் குணப்படுத்தும், உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து செபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு இரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு இரத்தம் வல்லமை பாய்கின்றதே. உடல் தோல் கடையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. உடல் தோல் கடையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. எல்லோருமாக சேர்ந்து ஏசையான்னு சொல்லி ஏசையா இயேசு ஆண்டவரே, ரட்சகரே, இயேசுவே ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் தருகின்ற ஆண்டவரே, எங்களுக்கு வல்லமை தருகின்ற ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய திரு இரத்தத்தினால் எங்களுடைய நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய திரு இரத்தத்தினால் கல்வாரியிலே நீர் சிந்திய திரு இரத்தத்தினால் எங்களை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடி செபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்கள் மீது ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து செபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே வல்லமையுள்ள ஆண்டவரே, இன்று நாங்கள் தலையிலே பல்வேறு விதமான வியாதிகளோடு இருக்கின்றோம், தலை இடிகளோடு இருக்கின்றோம் ஆண்டவரே, தலையின் சுமைகளோடு இருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய நரம்புகள் பல்வேறு விதமான நோய்களுக்கு உள்ளாகி போயிருக்கின்றது ஆண்டவரே. சிறுநீரக நோய்களோடு இருக்கின்றோம் ஆண்டவரே, ஈரல் நோய்களோடு இருக்கின்றோம் ஆண்டவரே. பல்வேறு விதமான நோய்கள் எங்களுடைய உடலை அழுத்திக் கொண்டிருக்கின்றது ஆண்டவரே. இந்த நோய்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடி செபிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் மீது பாய வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து செபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, எத்தனையோ மருத்துவர்களை தேடி ஓடி சென்றிருக்கின்றோம் ஆண்டவரே, ஆனால் யாருமே எங்களை குணப்படுத்த முடியாமல் எங்களை கைவிட்டு விட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் குணம் பெற வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான நோய்களோடு கடல் கடந்து இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, நீர் குணப்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடி செபிக்கின்றோம் அப்பா. இயேசுவே வல்லமையோடு இருக்கின்ற தெய்வமே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடி செபிக்கின்றோம். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கையை நீர் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. கை கால்
ஏசையான்னு சொல்லி ஏசையா ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்து மன்றாடி செபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே, வல்லமையோடு இருப்பவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்தவரே, எத்தனையோ நோய்களோடு வந்திருந்த பிள்ளைகளை நீர் குணப்படுத்தினீர் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்களும் உம்மை நோக்கி ஓடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நோய்களோடு இருந்தவர்களை தேடி சென்று குணம் கொடுத்தவரே, தேடி வந்தவர்களுக்கு குணம் கொடுத்த ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனை, இந்த வேளையிலே நாங்கள் சுகம் பெற வேண்டும், உணர்வு பெற வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, வல்லமையுள்ள தேவனே, எங்களை ரட்சிப்பவரே, எங்களை மீட்பவரே, எங்களை மீட்பதற்காக மனித உருவம் எடுத்து ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்கள் மக்களோடு பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவரே, எங்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே, நாங்கள் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி பாட்டு சமக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, வல்லமையுள்ள ஆண்டவரே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுவாசிக்கப்படுகிறவரே, பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, வல்லமை இல்லாமல் நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, உனக்கு வாதமையோடு வாழ்ந்து அழுத்தமான ஆண்டவரே. இயேசுவே, கல்வி பையிலே உள்ளதா பரிவர்த்தமான ஓடோடு வந்து கார மாட்டேன், யாரும் போகும்போது ஆண்டவரே, உங்களுடைய சொல்லுவோம் ஆண்டவரே, முடியாத நோய்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருப்பதை இந்த வேளையிலே உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொடுக்கப்பட்ட ஆண்டவரே, இயேசுவே, இந்த வேளையிலே நாங்கள் நோக்கி ஆராடி செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பார்வை எங்களை தொட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களை தொட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களை தொட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, வல்லமையுள்ள தேவனே, எங்களை ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, வல்லமையோடு இருப்பவரே, எங்களை குணப்படுத்துபவரே, இந்த வேளையிலே இறங்கி வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே, எங்களுடைய திருரத்தத்தை கடவுள் ஆண்டவரே, நாங்கள் சாய்வர வேண்டும் என்று, நாங்கள் வல்லமை பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி செபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே, ரட்சிக்கவே, எங்களை மீட்பதாக ஆண்டவரே, உடல் நோய்களோடு, சொல்ல முடியாத மரணங்களோடு, வெளியிலே சொல்ல முடியாத நோய்களோடு, இயேசுவே, ஆண்டவரே, நாங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, விடுதலை கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவோடு வந்து வேளையிலே தொட வேண்டும் ஆண்டவரே, தொட வல்லமை நாங்கள் சுகம் பெறுவோம் நம்பிக்கையோடு ஆண்டவரே. இயேசுவே, எங்களை தொடும் ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரை தொட்டால் அவன் சுகம் பெறுகிறார். உம்முடைய வல்லமை நல்லது. இயேசுவே, ஆண்டவரே, இந்த வல்லமை எங்களை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களை தொட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, வல்லமையோடு தொட வேண்டும். இயேசுவே, ஆண்டவரே, குணப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நாங்கள் குணப்படுத்தும் ஆண்டவரே, ஒவ்வொரு ரத்தங்களையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, வியாதி ரத்தங்களாக குணப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, வல்லமையோடு இருப்பவரே, இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவே, எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும் ஒவ்வொரு ஆண்டவரே, எங்களை ஆண்டவராலும் ஒவ்வொருவரே, இயேசுவே, ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரை தெரியாமல் இருக்க வல்லமை இயேசுவே, வல்லமையினால் குணப்படுத்தும். இயேசுவே, 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஆண்டவர் இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கின்றார். அவருடைய வல்லமை எங்கள் மீது பாய்ந்து ஓடிக் கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய திரு இரத்தத்தினால் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வழியிலே கழுவி கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய வல்லமை இந்த வழியிலே எங்களை தொட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் தொடர்ந்துமாக எங்களோடு பேச ஆசைப்படுகின்றார், எங்களோடு உறவாட ஆசைப்படுகின்றார். தம்முடைய வல்லமையை இந்த இடத்திலே வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினூடாக எங்களை ரட்சிக்க இருக்கின்றார். எனவே இந்த வேளையிலே ஆண்டவர் எங்களோடு பேச இருக்கின்ற ஆண்டவருக்கு எங்களுடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவர் எங்களோடு உறவாட, எங்களோடு பேச இந்த வேளையிலே எங்களுடைய உள்ளத்தை திறந்த வண்ணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போம்.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 9 வரை. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் ஜெருசலேமுக்கு சென்றார். ஜெருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயிற்றிருந்தாலும் நலமடைவர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்ந்திருப்போம். இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழுவோம். என்று சொன்னால், இந்த புனிதமான இடத்தினிலே நல்ல ஒரு காலநிலைக்கு மத்தியிலே நானும் நீங்களும் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதரங்களே, ஆழ்கடலை கடந்து பல நெருக்கீடுகள், பல தடைகளை தாண்டி இங்கு வந்து உப்பு காற்றை சுவாசித்தவர்களாக எங்கள் முன்பாக வீற்றிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் ஏதாவது என் வாழ்க்கையிலே செய்ய மாட்டாரா? நன்மைத்தனங்களை, அருள் ஆசீர்வாதங்களை எனக்கு என் குடும்பத்திற்கு செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஆசையோடு ஆவலோடு நானும் நீங்களும் இந்த வேளையிலே ஒன்றாக இருக்கின்றோம். பிரியமான சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்றைய நாட்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகம் காட்டி நிற்கின்ற சந்தோஷங்களோடு, மகிழ்ச்சிகளோடு, பணபலத்தோடு, வசதி வாய்ப்புகளோடு நாங்கள் வாழ பழகி கொண்டிருக்கணும், பழகிவிட்டோம். இவற்றோடு வாழ்வதுதான் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை நினைக்கின்றோம். எங்களுடைய பணங்கள், வசதி வாய்ப்புகள், ஆடம்பரங்கள், ஆடம்பர வாழ்க்கை முறைகள் எவ்வாறெல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாங்கள் இருக்கையிலுமோ அவ்வாறு இருப்பதுதான் இந்த வாழ்வினுடைய நிறைவு என்ற கற்பனை கதையோடு என்று நானும் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரியமான சகோதரங்களே. ஆனால் அது அல்ல உண்மை. இதுவேளை யதார்த்த சூழ்நிலை. பிரியமான சகோதரங்களே, இன்று நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையாக இருக்கலாம். அது பாவங்கள் நிறைந்த, தீமைகள் நிறைந்த, குற்றங்கள் நிறைந்த, ஆடம்பரங்கள் நிறைந்த, நவநாகரிக போக்குகள் நிறைந்த, கலாச்சார சீரழிவுகள் நிறைந்த வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் விரும்பாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை விட்டு எங்களை தூர எடுத்து செல்கின்ற வாழ்க்கை. ஆகவே இந்த நாட்கள், இந்த தனித்தீவினிலே நாங்கள் இருக்கின்ற போது ஆண்டவரோடு எங்களை நாங்கள் ஒன்றுபடுத்துவோம். ஆண்டவருக்காக எங்களை நாங்கள் ஒப்படைப்போம். இந்த ஆண்டவரிடம், இந்த வெண்ணீர் அப்ப வடிவிலே விரித்திருக்கின்ற இந்த ஆண்டவரிடம் நானும் நீங்களும் கேட்போம், ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன செய்கிறீர் என்று கேட்பதற்கு முதல், ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன செய்ய போகின்றீர் என்று கேட்பதற்கு முதல், ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகின்றேன்? உமது மகளாக, மகனாக,
உமது பிள்ளையாக இன்று நான் உமக்கு என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வியை பிரியமான சகோதரங்களை நாங்கள் சற்று கேட்க வேண்டியதாக இருக்கின்றோம். ஆண்டவரே, நான் அன்பு செய்யாத நிலையோடு இருக்கின்றேன். என்னை யாருமே அன்பு செய்யவில்லை. எல்லோருமே என்னை கைவிட்டு விட்டார்கள். நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என்னால் பிறரை அன்பு செய்ய முடியவில்லை. பிறர் மீது பாசம் வைக்க முடியவில்லை. ஒரு உண்மை உள்ள கணவனாக, மனைவியாக, சகோதரமாக, சகோதரியாக, பிள்ளையாக, பொறுப்புணர்வோடு ஒருவரொருவர் பிரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் தியாகம் செய்து கொண்டு என்னால் வாழ முடியவில்லை. எனது வாழ்க்கை சுயநலமாக இருக்கிறது. ஆகவே நான் உமக்கு என்ன செய்ய போகின்றேன்? எனது வாழ்க்கை சிதைவடைந்திருக்கின்றது. இந்த லௌகிக நவநாகரிக உலகிலே சிக்குண்டு பல்வேறு விதமான பாவங்களோடு, கூடாத நடத்தைகளோடு, கூடாத பழக்க வழக்கங்களோடு, ஒழுக்க சீர்கேடு அற்றவனாக இன்று நான் வாழ்கின்றேன். ஆகவே நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பிரியமான சகோதரங்களை கேட்டு பார்ப்போம். ஆண்டவருக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற ஒரே ஒரு செய்தி, என் மகனே, என் மகளே, நீ மனம் மாறி நம்பிக்கையோடு உனது வாழ்க்கையை வாழ். நீ மனம் மாறி நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ். பிரியமான சகோதரங்களே, கடந்த விபூதி புதனுக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக ஒரு வயது போன அம்மா என்னை சந்திக்க வந்தார். காலை 11:30 மணி அளவிலே அந்த தாய் நான் இருக்கிற இடத்திற்கு வந்திருந்தார். என்னமா என்று நான் கேட்டபோது அந்த தாய் கண்ணீர் சிந்தியபடி கேட்டாள், ஃபாதர், சாப்பிட்டு 2 நாட்கள் ஆகிவிட்டது, ஏதாவது சாப்பிட தருவீங்களான்னு சொல்லி. வாங்க அம்மான்னு சொல்லி அந்த வயது போன நடக்க முடியாத அந்த தாய்க்கு சாப்பாடு கொடுத்த பிற்பாடு நான் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். அந்த தாய் கேட்டால், ஃபாதர், எனக்கு மூச்சு அடைக்கின்றது, சுவாசிக்க முடியாமல் இருக்கின்றது, எனது கை காலெல்லாம் நோகின்றது, நடக்க முடியாமல் இருக்கின்றேன் ஃபாதர், இங்க நான் இருக்க இடம் தருவீங்களா? அப்போது நாங்கள் என்னம்மா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையான்னு சொல்லி, ஃபாதர், என்ற பிள்ளைகள் எல்லாம் என்னை கலைத்து விட்டார்கள். தங்களால் என்னை வைத்து பாதுகாக்க முடியாது, பராமரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இன்னும் சிறிது காலம் நான் அவரோடு இருப்பேன் என்று சொன்னால் அவர்களே என்னை சாக்கொண்டு போடுவார்கள். நான் இன்றைக்கு போறேன் பார், அவர்கள் என்னை சாக்கொள்வதற்கு முன்பாக, சாகடிப்பதற்கு முன்பாக உங்களிடம் நான் வருகின்றேன், என்னை பார்ப்பீங்களான்னு சொல்லி அழுதான். விம்மி அழுதான். ஏனம்மா, உங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை என்று கேட்டேன். அப்போது அந்த தாய் ஒரு பழைய சாரியாலே தனது உடம்பை போத்திருந்த, அந்த கைதொடக்கம் தனது உடம்பை எல்லாம் போர்த்திருந்தாள். அப்போது அந்த தாய் தனது சாரியை விலத்தி அந்த தனது கைகளை தன் தோள்பட்டையை காட்டினார். பிரியமான சகோதரங்களை, 2-3 நாட்களுக்கு முன்னதாக அடிவிழுந்த காயங்கள், இரத்த காயங்களாக அந்த தாயுடைய கைகளே அந்த தோல் மூட்டில இருந்தது. வலியோடு துடித்துக் கொண்டிருந்தாள். தனது கதையை இந்த தாய் என்னிடம் சொன்னார். ஃபாதர், 27 வயதினிலே எனது கணவன் தொழிலுக்கு சென்றவர் காணாமல் போய்விட்டார், இன்று வரை வந்து சேரவில்லை. 27, எனக்கு 27 வயது இருக்கும்ன்ற போது எனக்கு 3 பிள்ளைகள். ஃபாதர், 4வது பிள்ளை வயிற்று நிலை இருந்தது 8 மாதம். 8 மாதத்திலே ஒரு பிள்ளை எனது வயிற்று நிலை இருந்தது. எனது கணவன் தொழிலுக்காக சென்ற போது காணாமல் போய்விட்டால், ஆனால் இன்று வரை இல்லை. அந்த காலங்களில் எனது அம்மா அப்பா உயிரோடு இருந்தார்கள். நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. அவர்கள் என்னை பார்த்தார்கள். சிறிது காலத்திலே அவர்களும் செத்து விட்டார்கள். கடந்த பல ஆண்டுகளாக நான் பெற்றெடுத்த இந்த 4 பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்தேன் ஃபாதர். இன்று கடைசி பிள்ளைக்கு சரியாக இந்த ஆண்டு 27 வயது. ஆனால் அவன் கூட என்னோடு இல்லை. எனது 3 பிள்ளைகளும் என்னை உடைத்து, என்னை நொறுக்கி, பல கஷ்டங்களை பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தேன். ஆனால் அந்த பிள்ளைகள் எனக்கு தெரியாமலேயே திருமணங்கள் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பிள்ளையுடைய கல்யாண நாளை கூட நான் காணவில்லை ஃபாதர்.
தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து அவர்கள் மூவரும் 3 பிள்ளைகள் கல்யாணம் கட்டிவிட்டார்கள். 4வது பிள்ளை 27 வயதோடு இருக்கின்ற இந்த 4வது பிள்ளை கஞ்சாவுக்கு அடிமையாகி தனது வாழ்க்கையை தொலைத்து எனது சொத்துக்களை அழித்து என்னையும் அனாதையாக ரோட்டிலே விட்டு விட்டான் ஃபாதர். திருமணம் முடித்த பிள்ளைகளோடு சேர்ந்து வாழலாம்னு சொன்னேன். தனியாகத்தான் பல நாட்கள் இருந்தேன். இப்போது 6 மாதங்களாகத்தான் திருமணம் முடித்த எனது பிள்ளைகளோடு வாழலாம் என்று சென்றேன். ஆனால் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள், நான் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீ அந்த பிள்ளையோட போயிரு, நீ மூத்த பிள்ளையோட போயிரு, நீ 2வது பிள்ளையோட போயிரு, நீ 3வது பிள்ளையோட போயிரு என்று சொல்லி கலைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஃபாதர். ஒரு பிள்ளை கூட என்னை 1 மாத காலம் தன்னோடு வைத்திருக்கவில்லை. கடைசியாக ஒரு பிள்ளையோடு இருந்தேன், 2வது மகனோடு இருந்தேன். நான் 7வது என்று படுத்தால் தண்ணி கொண்டு வந்து ஊத்துறான் ஃபாதர். அந்த வீட்டிலே நான் வேலை செய்ய விட்டால் சுடுதண்ணியால் ஊத்துறான் ஃபாதர். எனது மகனும் சரி, மருமகளும் சரி, பேரப்பிள்ளைகளும் சரி அடித்து கொண்டு இருக்கிறார்கள் ஃபாதர், துன்புறுத்துகின்றார்கள். எனது பேரை பிள்ளை கூட காலாலே என்னை உதைகின்ற ஒரு குடும்பத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஃபாதர். நான் பெற்றெடுத்த பிள்ளையை கை நீட்டி என்னை அடிக்கின்றது ஃபாதர். கையிலே என்ன கிடைக்கின்றதோ அதனால் என்னை அடித்து நாளாந்தம் என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய காயங்கள் தான் ஃபாதர் நீங்கள் எனது உடம்பிலே பார்க்கின்ற காயங்கள் ஃபாதர். எனக்கு வாழ ஆசை இல்லை. எப்ப நான் சாவேன் என்றுதான் நான் இருக்கின்றேன். ஆனால் எவ்வாறு சாவது என்று தெரியவில்லை. விபத்துக்களாலே சாகின்றார்கள், தற்கொலை செய்து சாகின்றார்கள், எத்தனையோ விதத்திலே இன்று செத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வயசு போன நேரத்திலே எனக்கு வாழ பிடிக்கவில்லை. சாவதற்கு தான் ஆசை, ஆனால் எவ்வாறு சாவதில்லை என்று தெரியவில்லை ஃபாதர். பிரேமான சகோதரங்களே, இதுதான் இன்றைய நமது நிலையாக இருக்கின்றது. இவ்வாறு சொன்ன தாய், சாக விருப்பம் ஃபாதர், ஆனால் எவ்வாறு சாவது என்று தெரியவில்லை என்று சொன்ன தாய் இறுதியில் ஒரு வார்த்தை சொன்னாள், ஃபாதர் கடவுள் என்னோடு இருக்கின்றார். என்ற பிள்ளைகள் என்னை கைவிட்டாலும் கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நான் போறேன் ஃபாதர். கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நான் போகின்றேன் ஃபாதர் என்று சொல்லி அந்த தாய் என்னிடமிருந்து விடைபெற்றாள். பிரியமான சகோதரங்களே, எல்லாவற்றையும் இழக்கின்றார். பெற்ற பிள்ளைகள் கைவிட்ட நிலையிலே, அடியும் உதையுமே வாழ்க்கையாகிவிட்ட நிலையிலே, வலிகளும் வேதனையும் கண்ணீருமே வாழ்வான அந்த தாயுடைய கடைசி ஒரே ஒரு ஆயுதம், கடவுள் என்னோடு இருக்கின்றார், நம்பிக்கையோடு செல்கின்றேன். நற்செய்தி வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை நாங்கள் சற்று சிந்திப்போம் என்று சொன்னால், பிரியமான சகோதரங்களே, ஜெருசலேமிலே பெத்சதா என்கின்ற குளத்துக்கு அருகாமையிலே பல்வேறு விதமான நோய்களோடு, தொழுநோய்களோடு, கண் தெரியாதவர்களாக, காது கேட்காதவர்களாக, கால ஊனமுற்றவர்களாக, கை சூம்பியவர்களாக, பேய் பிடித்தவர்களாக பலர் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு ஒரு நல்ல காலம் வருமா, தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த நோயிலிருந்து தாங்கள் விடுபடுவோமா என்று சொல்லி பலர் மனசங்க அந்த நற்செய்தி வாசம் அந்த இறை வார்த்தை தெளிவாக சொல்கின்றது. 1 2 பேர் அல்ல, திரளான மக்கள் அங்கே அந்த ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்துக்காக, யாராவது அந்த குளத்திலே தாங்கள் விழுந்த போது, இந்த குளத்திலே தாங்கள் இறங்குகின்ற போது தாங்கள் குணமடைய மாட்டோமா என்று சொல்லி ஆவலோடு ஏக்கத்தோடு அங்கே பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் தான் இந்த இறைவார்த்தையிலே கூறப்படுகின்ற 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த அந்த சகோதரன். சகோதரங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லோருமே கைவிட்டு விட்டார்கள் என்று சொன்னால், அந்த ஜூதிய பழைய ஏற்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற போது ஜூத சமுதாயத்திலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ அந்த நோய்க்குரிய காரணம் கடவுளுடைய சாபம் என்று சொல்லி, கடவுளுடைய தண்டனை என்று சொல்லி ஒரு கருத்து இருந்தது. ஆகவே அங்கே இருந்த அந்த 38 ஆண்டுகளாக இருந்த சகோதரனுக்கு யாருமே இருக்கவில்லை. அவனை குளத்திலே இறக்குவதற்கு யாரும் இருக்கவில்லை. அவனை ஆதரிப்பதற்கு, பராமரிப்பதற்கு, பாதுகாப்பதற்கு, அவனுக்கு தேவையானவற்றை செய்வதற்கு யாருமே இருக்கவில்லை. சற்று யோசிச்சு பாருங்கள். 1 நாள் 2 நாள், 1 மாதம், 4 மாதம், 5 மாதம், 1-2 வருடங்கள் வருத்தம் என்றாலே எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும்? ஆனால் இந்த சகோதரன் 38 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட படுக்கை புண் போட்டிருக்கும். எத்தனை அவமானங்களை சந்தித்திருப்பான், எத்தனை பேர் அவனை கைவிட்டு விட்டார்கள்,
எத்தனை சோகங்களை தனது மனதுக்குள்ளே தாங்கியிருப்பான், எத்தனை வலிகளோடு வாழ்ந்திருப்பான், எத்தனை தடவைகள் அவன் அழுது கொண்டிருந்திருப்பான். அதே நிலையோ அங்கு இருக்கின்ற பிரியமான சகோதரங்களே, அவன் நோய்வாய்ப்பட்டு உடல் அளவிலே மட்டும் அவன் உடைந்து போகவில்லை, மாறாக மனதளவிலே உடைந்தவனாக வலியோடும் வேதனையோடும் அந்த சகோதரன் அந்த குளத்துக்கு அருகே காத்திருக்கின்றார். ஆண்டவரின் தூதர் வருவார், அந்த குளத்தை கறக்குவார், அப்போது நான் இறங்குகிற போது நான் நலமடைவேன் என்ற நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் பிரியமான சகோதரங்களே, நாங்கள் பார்க்க வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், அந்த உடல் நலமற்றவன் அறிந்திருந்தான். ஆண்டவர் இயேசு புதுமைகள் செய்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள் பல பேரை குணப்படுத்தி இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுடைய தொடுகை பல பேருக்கு வாழ்வளித்து இருக்கின்றது. ஆண்டவர் தொட்ட போது பல பேர் குணமடைந்தார்கள். ஆண்டவர் எச்சிலை தொட்டு நோய்வாய்ப்பட்டவர்களை தொட்ட போது பல பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் கேள்விப்பட்டிருக்கின்றான், அறிந்திருக்கிறான். ஆண்டவருடைய வெள்ளம், அருள் ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய அபிஷேகம் பல பேருக்கு வாழ்வளித்து இருக்கின்றது என்பதை கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் ஆண்டவரை தேடி செல்லவில்லை. மாறாக இங்கே நடப்பது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை ஆண்டவர் 38 ஆண்டுகளாக வலியோடு வேதனையோடு வாடிய அந்த சகோதரனை தேடி செல்கின்றார். அவனை பற்றி அறிகின்றார், அவனை தேடி செல்கிறான். ஆண்டவர் தான் அங்கே தேடி செல்கின்றார். பிரியமான சகோதரங்களே, அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்பார், உனக்கு நலம் பெற விருப்பம் இல்லையா? நீ நலம் பெற உனக்கு விருப்பம் இல்லையா என்று சொல்லி ஒரே ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்பார். பிரியமான சகோதரங்களே, அவன் அங்கு ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. ஆண்டவரே எனக்கு நலம் பெற விருப்பம் என்று சொல்லவில்லை, ஆண்டவரே எனக்கு நலம் பெற விருப்பம் இல்லை என்றும் அவன் சொல்லவில்லை. மாறாக அவன் சொன்ன வார்த்தை, இந்த குளத்தினிலே என்னை இறக்க யாரும் இல்லை, எனக்காக யாரும் இல்லை. இந்த குளத்திலே என்னை இறக்க, இந்த குளத்திலே இறங்கி நான் நலம் பெற உதவி செய்வார் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லுகின்றான். அப்போது ஆண்டவர் சொல்கின்றார், நான் சொல்கின்றேன், உனது படுக்கையை தூக்கி கொண்டு நீ எழுந்து நட. பிரியமான சகோதரர், இதுதான் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை. அவனுடைய வார்த்தை அங்கு அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றது. உனது படுக்கையை தூக்கி கொண்டு நீ எழுந்து நட, உனக்காக நான் இருக்கின்றேன். உனது படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட, உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வெப்சாய்தா குளத்துக்கு அருகே ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமான சகோதரர்கள், அந்த சகோதரன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை மீது நம்பிக்கை வைக்கின்றான், எழுந்து நடக்கின்றான். நலம் பெற்றவனாக, வாழ்வு பெற்றவனாக, வாழ்விலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பெற்றவனாக அந்த சகோதரன் நடந்து செல்கின்றான். பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளிலே இந்த தனித்தீவிலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அருகிலே இருந்து கொண்டிருக்கின்றார். என்று எங்களை பொறுத்தளவிலே நாங்களும் அந்த படுக்கையோடு இருந்தவனை போல, அந்த பெத்சாயிதா குளத்துக்கு அருகே 38 ஆண்டுகளாக படுக்கையோடு இருந்தவனை போல, படுத்து கிடந்தவனை போல, கீழே விழுந்து கிடந்தவனை போல பல வாழ்வியல் நிலைகளோடு விழுந்து கிடக்கின்றோம். பிரியமான சகோதரன், வாழ வழி தெரியாது விழுந்து கிடக்கின்றோம். எனது குடும்பம் இன்று பிரிந்திருக்கின்றது. கணவனாக மனைவியாக பிரிந்த வாழ்க்கை வாழ்ந்து இன்று விழுந்து கிடக்கின்றோம். இன்று பெற்றோராக பிள்ளைகளாக பிரிந்து இருக்கின்றோம். சகோதரங்களாக பிரிந்திருக்கின்றோம். ஒருவரோடொருவர் கதைக்காமல் இருக்கின்றோம். ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கின்றோம். இந்த நிலையிலே இன்று நானும் நீங்களும் விழுந்து கிடக்கின்றோம். பிரியமான சகோதரரே, எனது கணவனுக்கு தேவையான, எனது மனைவிக்கு தேவையான, எனது பிள்ளைக்கு தேவையான, எனது உடன்பிறப்புகள் தேவையான அன்பை பாசத்தை கொடுக்க தவறு என்று நாங்கள் விழுந்து கிடக்கின்றோம். பிரியமான சகோதரங்களே, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனாக செய்ய வேண்டிய பொறுப்புகள் கடமைகளை செய்யாது எனது சுயநலம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து என்று நான் விழுந்து போய் கிடக்கின்றேன். மனைவியாக, பொறுப்பற்ற தாயாக, பொறுமை இழந்த தாயாக என்று நான் விழுந்து போய் கிடக்கின்றேன். பிரியமான சகோதரன், கண்ணீரும் வேதனையும் சோதனையும் ஒரு தாயாக எனது வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். எனது கணவன் என்னை விட்டு சென்று விட்டான். எனது கணவன் குடிபோதைக்கு அடிமையாகி கிடக்கின்றான். எனது பிள்ளைகள் குடிபோதைக்கு, போதை வசத்துக்கு அடிமையாகி கிடக்கின்றார்கள். எனது கணவன், எனது பிள்ளைகள் எனது சொல்லை கேட்பதில்லை. எங்களை, எனது பெற்றோரை மதிக்காமல் நமது இளம் சமூகம் சென்று விட்டது. எனது பிள்ளை சென்று விட்டது. எனது மகள் தனது மனம் போன போக்கிலே சென்று விட்டார். எனது மகன் தனது மனம் போக்கின போக்கிலே போய்விட்டார். எங்களுடைய குடும்பம் அலைந்து விட்டது, சிதைந்து விட்டது என்று நாங்கள் விழுந்து போய் கிடக்கின்றோம். பிரியமான சகோதரங்களை, படிப்புக்குரிய வேலைகள் இல்லை. வேலை கிடைத்தாலும் அதற்குரிய வருமானம் இல்லை. நாளாந்தம் வாழ்க்கையை எவ்வாறு வாழுவது என்று விழுந்து போய் கிடக்கின்றோம். பிரியமான சகோதரங்களே, வாய்விட்டு வெளியே சொல்ல முடியாத பல்வேறு கண்ணீர் நிறைந்த கதைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நோய்களோடு, 1 2 அல்ல, பல நோய்களோடு இன்று நாங்கள் வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம். அழுது கொண்டிருக்கின்றோம், நொந்து கொண்டிருக்கின்றோம். வலியோடு
வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா நிலையிலுமே நாங்கள் விழுந்து போய் கிடக்கின்றோம். நம்பிக்கை இழந்த மக்களாக இன்று எனது பிள்ளைக்கு திருமணமாகவில்லை, எனது பிள்ளை வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்கின்றது என்று கதியோடு ஏக்கத்தோடு விழுந்து போய் கிடக்கின்றோம். எனது பிள்ளை வீட்டை விட்டு சென்று விட்டது, கூடாத பழக்கங்களுக்கு அடிமையாகி விட்டது. படிக்கின்ற எனது பிள்ளை, படிக்கின்ற எனது மகன், படிக்கின்ற எனது மகள் கூடாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி என்னால் திருத்த முடியாத நிலையிலே நான் இன்று விழுந்து போயிருக்கின்றேன். எனது பிள்ளைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல முடியவில்லை. நீ திருந்தி ஒழுங்காக நட என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல முடியாமல் இன்று நான் விழுந்து போய் கிடக்கின்றேன். வறுமையால் விழுந்து போய் கிடக்கின்றேன். நாட்டினுடைய பொருளாதார கஷ்ட துன்பங்கள், நாட்டினுடைய அரசியல் நெருக்கீடுகள், அரசியல் முரண்பாடுகள், பஞ்சங்கள், பட்டினிகள், இவற்றோடு இன்று நான் விழுந்து போய் கிடக்கின்றேன். பிரியமான சகோதரங்களே, பல நிலைகளிலே இன்று நானும் நீங்களும் விழுந்து போய் கிடக்கின்றோம். இத்தகைய நிலையிலே, இந்த தனித்தீவினிலே, இந்த தீவினிலே, இந்த புனிதமான இடத்திலே, இந்த நற்கருணை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற ஒரே ஒரு செய்தி, என் மகளே மகளே, நான் உன்னோடு இருக்கின்றேன். நம்பிக்கையோடு உனது வாழ்க்கையை நீ வாழ். அன்று பெத்சாயிதா குளத்திலே அந்த உடல் நலமற்ற சகோதரனுக்கு சொன்ன அதே வார்த்தையை, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ, நம்பிக்கையோடு வாழ், அதே வார்த்தையை இன்று இந்த தீவிலே இருக்கின்ற எங்களுக்கு இந்த நற்கருணை ஆண்டவர் சொல்கின்றார். உனது கஷ்டங்கள், உனது கவலைகள், உனது வேலைகள், உனது வேதனைகள், உனது நோய்கள் எல்லாவற்றிலும் நான் உன்னை மீட்பேன். நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாவங்கள், குற்றங்கள் இவற்றின் மனமாறி என்னிடம் நீ வா. உனக்கு நான் சொல்கிறேன், நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ எழுந்து நட, நம்பிக்கையோடு வா. எனது அன்பிலிருந்து உன்னை எதுவுமே பிரிக்க முடியாது. இந்த பொருளாதார கஷ்டங்கள், வறுமைகள், கலாச்சார சீரழிவுகள், போதை வஸ்து கலாச்சாரங்கள், குடும்ப சண்டைகள், குடும்ப பிரச்சனைகள், பொறாமைகள், போட்டிகள், சுயநலங்கள் எதுவுமே எனது அன்பிலிருந்து உன்னை பிரிக்க முடியாது. ஆகவே சொல்கின்றேன், எழுந்திடு, உனது வாழ்க்கையை மாற்று, மனமாறிய பிள்ளையாக நம்பிக்கையோடு உனது வாழ்க்கையை வாழ். எனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள், எனக்கு மட்டும்தான் துன்பங்கள், எனது குடும்பத்துக்கு மட்டும்தான் வலிக்கு மேல் வலி, வேதனைக்கு மேல் வேதனை, ஏமாற்றத்துக்கு மேல் ஏமாற்றம், வறுமைக்கு மேல் வறுமை என்று நான் முயற்சி செய்தாலும் எதுவுமே நடப்பதில்லை என்று நம்பிக்கை இழந்த மக்களாக இருக்கின்றோம். பிரியமான சகோதரங்களே, ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற செய்தி, எனது மகளே, எனது மகனே, கவலைப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், நம்பிக்கையோடு எழுந்து நட. பிரியமான சகோதரங்களே, ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார். எங்களுடைய நோய்களின் போது, எங்களுடைய குடும்ப பிரச்சனைகளின் போது, குடும்ப தகராறுகளின் போது, நெருக்கடிகளின் போது, கவலை கண்ணீர்களின் போது ஆண்டவர் எங்களோடு இருந்து எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற ஒரே ஒரு செய்தி, நம்பிக்கையோடு வாழ், நான் உன்னோடு இருக்கின்றேன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் நற்கருணை பிரசன்னத்திலே வார்த்தையிலே இணைந்திருந்து திருச்சபையை சிறப்புற வழிநடத்தி செல்ல வேண்டுமென்று நற்கருணை நாதரே உம்மை மன்றாடுகின்றோம். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்ற தலைவனே, இங்கே வந்திருக்கின்ற மக்கள் அனைவரும் உண்மையாகவே பாவங்களை, துன்ப துயரங்கள் அனைத்தையும் நற்கருணை போக்குவார் என்பதை உணர்ந்தவர்களாக, உம்மில் விசுவாசம் கொண்டவர்களாக சான்று பகர வேண்டுமென்று நற்கருணை நாதரே உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் பேரன்பை நிலையாக கொண்டுள்ள தந்தையே, பிரிவினைகளோடும் கசப்புணர்வுகளோடும் பழிவாங்கும் மனநிலையோடும் வேதனை விரக்தியோடும் கண்ணீரோடும் கொடூர நோய்களின் தாக்கத்தோடும் வாழும் அனைவர் மீதும் மனமிறங்கி உமது கனிவான இரக்கத்தை பெற்று உடலுள்ள சுகத்துடன் நிம்மதியான வாழ்வினை தொடர வழிகாட்ட வேண்டுமென்று நற்கருணை நாதரே உம்மை மன்றாடுகின்றோம். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன், அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் என்று மொழிந்தவரே, இங்கே கூடியுள்ள எமது குடும்பங்களில்
உமது திருவொளி என்றும் நிலைத்திருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும் எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எக்குறையுமின்றி நடைபெறவும் அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையாய் பெற்று சாட்சிகளாக சமூகத்தில் உலாவர அருட்கொடைகளை பொழிய வேண்டுமென்று நற்கருணை நாதரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக மன்றாடுவோம். கடற்கடந்து வந்து நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டல்கள், எங்களுடைய மன்றாட்டுக்கள், எங்களுடைய தேவைகள் நிறைவேறும் என்ற ஆவலோடு காத்திருக்கின்ற வேளையிலே எல்லாமே இறைவன் இந்த நற்கனை ஆண்டவர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில்துறைகளையும் குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் சகோதரங்கள் இன்னுமாக வாய்விட்டு வெளியே சொல்ல முடியாத கண்ணீர் நிறைந்த சோகங்கள் நிறைந்த வலிகள் நிறைந்த எல்லா தேவைகளையும் உற்று நோக்கி எங்களுக்கு வாழ்வளிப்பார் என்று சொல்லி இருந்து கேட்டு மன்றாடுவோம். என்றும் பாடும் எல்லாமல தந்தை இறைவா, உமது பிள்ளைகளாக நம்பிக்கையோடும் பாசத்தோடும் இந்த வேளையிலே உம்மிடம் நாங்கள் கேட்ட தேவைகளை உமக்கு சித்தமானால் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அவர்களே, இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பவனியாக வரவிருக்கிறார். அமைதியாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். அவருடைய வருகை எங்களுடைய வாழ்வை தொட வேண்டும் என்று சொல்லியும் சிறப்பாக இந்த பவனியின் பொழுது பீட பணியாளர்கள் முன் செல்ல அவர்களை தொடர்ந்து அருட்சகோதரிகளும் அவர்களை தொடர்ந்து அருட்தந்தையர்களும் பவனியிலே வருவார்கள். நீங்கள் அமர்ந்த வண்ணம் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களுடைய கை தொலைபேசிகளை எடுத்து ஃபோட்டோ எடுத்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய கை தொலைபேசிகளை எடுத்து நற்கருணை ஆண்டவரை ஃபோட்டோ எடுத்து கொள்ள வேண்டாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் தேவையான ஒன்று. எங்களுடைய ஆடம்பரங்களை தவிர்த்து ஆண்டவரோடு பவனியாக நாங்கள் செல்லுகிற பொழுது அவர் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையானதை தர வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடி கொள்ளுங்கள். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவே, நலம் தரும் மருத்துவரே, எங்கள் நோய் நொடிகளை குணமாக்கும். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பவனியாக வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டவர் அன்று வீதியோரங்களிலே பயணித்துக் கொண்டு அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் யார் யாரெல்லாம் தேவைகளோடு வேண்டுதல்களோடு நம்பிக்கையோடு இருந்தார்களோ அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் அறிந்த ஆண்டவராக, தேவைகளை அறிந்து ஆண்டவராக, அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு குணம் கொடுத்த ஆண்டவர், அவர்களுக்கு வல்லமை கொடுத்த ஆண்டவர், அவர்களுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர், விதமான நோய்களோடு துன்பங்களோடு கவலைகளோடு கண்ணீரோடு சுமைகளோடு சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலே ஆண்டவர் மத்தியிலே இருக்கின்றோம். இந்த ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பவனியாக செல்லுகின்ற வேளையிலே ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களை குணப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். மகளே மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை தேடி வருகின்றேன், உன்னை குணப்படுத்த இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர்
ஆண்டவர் இந்த வேளையிலே நாங்கள் மத்தியிலே பயணிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் சுகம் கொடுக்கின்ற ஆண்டவராக, வல்லமை கொடுக்கின்ற ஆண்டவராக, தன்னுடைய பார்வையினாலும் தன்னுடைய வார்த்தையினாலும் எங்களுக்கு ஒளி கொடுக்கின்ற ஆண்டவராக எங்கள் மத்தியிலே பயணம் செய்கின்ற ஆண்டவரை நாங்கள் உற்று நோக்கியவர்களாக, அவரை உருக்கத்தோடு மன்றாடி செபிக்கின்ற வழியிலே நிச்சயமாக நாங்கள் வாழ்வு பெறுவோம். அவருடைய வார்த்தைகளை தொடும், அவருடைய வார்த்தையூடாக எங்களுடைய உள்ள ஒளிமயமாக மாறும். எங்களுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படும் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பாடி இந்த வழியிலே நாங்கள் செபித்துக் கொள்வோம். ஒரு வார்த்தையால் என்னை குணமாக்குமே இறைமைந்தனே இயேசையா. ஒரு வார்த்தையால் என்னை குணமாக்குமே இறைமைந்தனே இயேசையா. உன் வார்த்தை காலடிக்கு விளக்கல்லவா, அதுவே என் பாதைக்கு ஒளியல்லவா. ஒரு வார்த்தையால் என்னை குணமாக்குமே இறைமைந்தனே இயேசையா. ஆண்டவரே, வல்லமையோடு எங்கள் மத்தியிலே பயணம் செய்கின்ற ஆண்டவரே, அன்று கடலிலே உடைய சீடர்களோடு நீர் பயணிக்கின்ற வேளையில் பெரும் காற்று அவர்களை சூழ்ந்து அடிக்கின்ற வேளையிலே ஆண்டவரே நாங்கள் இறக்கப் போகின்றோம் என்று சொல்லி உடைய சீடர்கள் பயத்தோடும் அச்சத்தோடும் நடுக்கடலிலே தத்தளிக்கின்ற வேளையிலே, புயலின் மத்தியிலே தத்தளிக்கின்ற வேளையிலே நீர் காற்றையும் கடலையும் அடக்கி அவருடைய நம்பிக்கையை நீர் உறுதிப்படுத்தினீர் ஆண்டவரே. அவர்கள் புயலிலே நாங்கள் சாக போகின்றோம் என்று அவர்கள் தத்தளித்த வேளையில் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த நீர் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே பயணமாகிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே. இயேசுவே, வல்லமையுள்ள ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்று நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. துன்ப கடலிலே நாங்கள் மூழ்கி போயிருக்கின்றோம். வாழ்க்கையிலே சொல்ல முடியாத திக்கையிலே தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கடலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. கடலிலே நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்வியாக மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே நாங்கள் இந்த வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடி செபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே எங்களுடைய பொருளாதார நெருக்கடியில் எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எங்களுடைய தொழில் வளங்கள் சிறக்கின்ற வேளையிலே நாங்கள் வாழ்வு பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு வாழ்வை தாரும் ஆண்டவரே. வல்லமையை தாரும் ஆண்டவரே. சூழ்ந்தது ஆழ்கடல் அலைகளில் கயல் வந்து நிறைந்தது, ஏனென்ன தொழில்கள் தோல்வியால் வீழ்ந்தது. ஆழ்கடல் அலைகளில் கயல் வந்து நிறைந்தது, ஏனென்ன தொழில்கள் தோல்வியால் வீழ்ந்தது. அஞ்சுகிறேன் நான், கைவிடுவாயோ கெஞ்சுகிறேன் நான், மனமிரங்காயோ கெஞ்சுகிறேன் நான், மனமிரங்காயோ. ஒரு வார்த்தையால் என்னை குணமாக்குமே இறைமைந்தனே இயேசையா. இயேசுவே ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, அன்று எத்தனையோ பேர் நோய்களோடு வந்த வேளையிலே அவர்களை நீர் தொட்டு குணப்படுத்தினீர் ஆண்டவரே. பேய் பிடித்தவர்களை நீர் அவர்களுடைய பேய் பிடித்த தீமையிலிருந்து, சக்திகளிலிருந்து, தீமையின் சக்திகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே.
இறந்த லாசரை வெளியே வா என்று சொல்லி இறந்த லாசருக்கு நீர் உயிர் கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்களும் நோய்களோடும் தீய சக்திகளுக்குள் உள்ளாக்கப்பட்டு நாங்கள் இறந்து போன மனிதர்களாக, வாழ்க்கையிலே முடக்கப்பட்ட மனிதர்களாக, வீழ்ந்து கிடக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இந்த வேளையிலே இருக்கின்றோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களை நீர் தொட வேண்டும், நீர் எங்களுடைய நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி தீய சக்திகளுக்கு உள்ளாகி போய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே. செய்வினை வில்லி சூனியங்களுக்கு அடிமையாகி போய் இருக்கின்ற ஆண்டவரே. நம்பிக்கை இழந்த மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையோடு இந்த வேளையிலே உம்மிடத்திலே வந்து நிற்கின்ற ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, வல்லமையோடு இருக்கின்றவரே, வல்லமையோடு எங்கள் மத்தியிலே பயணிக்கின்ற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உற்று நோக்கும் ஆண்டவரே. எங்களை தொடும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடி செபிக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி மன்றாடி எருசலேம் ஆண்டவரை புகழ்வாய் சீயோனேயும் தேவனை. ஹோசானா 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 தாவீதின் குமாரா. எருசலேம் ஆண்டவரை புகழ்வாய் சீயோனேயும் தேவனை. ஹோசானா ஹோசானா அதில் வாழும் குடிகளும் ஆண்டவருடைமையே. ஏனெனில் கடல்களின் மேல் அதற்கு நிலை தந்தவர் அவரே, நதிகளின் மேல் அதை நிறுவியவர் அவரே. புகழ்வாய் சீயோனேயும் தேவனை. ஹோசானா 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 தாவீதின் குமாரா. ஆண்டவருடைய மலை மேல் ஏறுபவன் யார்? அவருடைய தூய தலத்தில் நிலை நிற்பவன் யார்? பழுதில்லா கரங்களும் தூய இதயமும் உள்ளவனே, தனது உள்ளத்தை விழலிலே செலவிடாது தன்னையலானிடம் வஞ்சகானையிடாதிருப்பவனே. எருசலேம் ஆண்டவரை புகழ்வாய் சீயோனேயும் தேவனை. ஹோசானா 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 தாவீதின் குமாரா.
அவர்களுக்கு கொடுத்தருளேனே. அதுவே சகலமும் இன்பமும் ஒன்றாக இருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் மதுமீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்த மகளருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய பரிசுத்த நாம மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாதர் இயேசுவின் திருநாம அவருடைய மிகவும் அர்ச்சிதமான இருதய அவருடைய விலை மதிக்கப்படாத திரு பீடத்தில் மிகவும் பரிசுத்த திருவள்ளி சாதனத்தில் இயேசு நாதர்
சர்வேசனுடைய மேலான தாயாகிய அதிபரிசுத்த மரியம்மா அவருடைய புனித மாசில்லாத உற்பவ அவருடைய மகிமை பிரதாபமுள்ள விண்ணேற்று கன்னிகையும் தாயுமான மரியாளின் நாம அவருடைய அதிவிரத்த பக்தவாகிய புனித சூசையப்ப தம்முடைய சமணசுகளிடத்திலும் புனிதர்களிடத்திலும் சர்வேசுர இயேசு கிருஷ்ணருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் மது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய இந்த பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். வல்லமையின் ஆண்டவரே, இந்த இரவு முழுவதும் எங்களோடு கூட பயணித்தரலும் அப்பா. இந்த கானகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். பொல்லாப்புகளில் இருந்து பாதுகாத்தரலும். தீய சக்திகள், சாத்தானின் சோதனைகள், தீமையான காரியங்கள் அனைத்திலும் இருந்து எங்களை பாதுகாப்பீராக. இந்த புதிய நாளை தந்த ஆசீர்வதித்திருக்கின்ற நன்றி அப்பா.
இந்த நாள் முழுவதும் எங்களோடு பயணித்திருக்கின்ற நன்றி. இந்த இரவு முழுவதும் எங்களோடு உடனிருந்து புதியதொரு நாளை காணச் செய்வீராக. அன்னையிடம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடிக் கொள்ளுவோம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சாடி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பலாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சாடி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பலாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சாடி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பலாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்கு புகழ். மரியே வாழ்க.